வாங்க நீங்க பண்ணுங்க பட்டுன்னு பண்ணு என்னடா பண்ண சொல்றீங்க இப்ப நீ பண்ற நான் பண்ணுவா இது மாதிரிதான் பாதியா விட்டுப்பட்டா அம்மா கொஞ்சம் தங்கிட்டு போய் தெரியுமா ஏங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதுக்கு
நீ கோரி துதித்த உமையவள் தான் வந்திருக்கிறேன். இந்த கனகபுரி நாட்டை ஆள்வதற்கு ஒரு மாறி மாறி அதுதான் கண்டிப்பாக இருக்கின்றோம். அருளால் எனக்கு ஒரு குழந்தை இந்த நாட்டை ஆள்வதற்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமா? யாருடைய அம்சத்தால் வேண்டும்? என்னுடைய அம்சத்தாலே வேண்டுமா? பட்டா, நீ கேட்கின்ற வழியை நான் அப்படியே தருகிறேன். நீ கேட்கின்ற வரத்தை நான் அப்படியே தருகிறேன். ஏனென்றால் நீ தவமிடம் வந்ததை நான் மெச்சினேன். அதனால் நீ கேட்டபடியே உனக்கு அந்த வரத்தை நான் அளிக்கிறேன். என்னுடைய அம்சத்திலே உனக்கு பிள்ளை வந்து பிறக்கும். இதோ ஒரு எலுமிச்சங்கனியை கொடுக்கிறேன். இந்த கனியை நான் கொடுப்பது உனக்கு, உன் மனைவிக்கு, எனக்கு நம் மூவருக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் உன் தலை வெடித்து இரு சும்மலாகிவிடும். அந்த அம்மா நல்லா இப்ப யாரும் கொடுக்க முடியாது. புள்ளி அந்த வந்து புள்ள வந்து ஏன்னா அந்த நாயர் அவன் நேரம் தூங்க விடுவான். ஊரு நொந்து போயிருந்தா புளிய கரைச்சி ஊத்தான். ஊர்ல நடக்குது. என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஆடு நடக்குது, மாடு நடக்குது, கோழி நடக்குது. எங்களால்
உங்களே பேசி இவங்கள பேசிக்கிறீங்க. நீங்கெல்லாம் இந்த நாட்டோட பெருங்குடி மக்கள். பெருங்குடி மக்கள். இந்த நாட்டுல உங்களால புரிந்து கொள்ள முடியாது. நீங்க கிளம்புறீங்க. என்ன காரணம்? ஐயா என்ன காரணம் தெரியுமா? ஆமா. நாட்டுல இந்த பையன்லாம் காலத்துல மருதங்கம் கல்லேலா அதெல்லாம் இல்ல. நாங்க வெச்ச பயிரெல்லாம் எல்லாமே பறி போகுது. இது காரணம் பார்த்தனா இந்த காலத்துல மொத்த விளங்கும் இந்த பயிர்ல தான் இருக்குது. உங்க பயிர்ல நாசம் பண்ணுது. நீங்க வந்து பெரிய வருது. அதனால இங்க இருக்க மாட்டீங்க. நாளை விட்டு கிளம்புறீங்க. யானு கேட்டா வரி கட்ட முடியாது. ஐயா அது மட்டும் கிடையாது. ஐயா மந்திரி ஐயா நீங்க தான் வாய வைக்கணும். ஆமா நீங்க தான் வாய வைக்கணும். நான் வாய் வச்சா அந்த இடத்துல போய் வாய் வைக்க சொல்றேன். ஐயா அது மட்டும் கிடையாது. நாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு காட்டுக்குள்ள காட்டுக்கு போனா கரடி அரடி கரு கரு அது மட்டும் கிடையாது. இவ்வளோ பெரிய பாம்பு நேரா இங்க தான் வருது. அதை பார்த்துட்டு நீங்க பயப்படுறீங்க. யானை இந்த யானை போலவே ஒரு யானை வந்து கருமெல்லாம் கருமெல்லாம் ஒடிச்சுட்டு இது காலத்து அபாயத்தை ஐயா இப்ப கேட்கிறேன். அபாயத்தை நீங்க ஓரம் பண்ணிடுங்க. மூணு ஏக்கர் கரும்பு போட்டானா ஐயா பலர் பலர் உனக்கு 3 ஏக்கர் கரும்பு போட்டானா அது எறும்பு தோட்டு போட்டான். கரும்பு தோட்டம் பூரா கொண்டு போய் எறும்பு மருந்து போட்டா ஐயோ மிருகம் ஐயா வாங்கி போய்கிறான். தெரியுமா 4 ஏக்கர் புதினா மரம் போட்டானா அது போட்டுறான். பண்ணி வாங்கி ஐயா அது மட்டும் கிடையாது. ஐயா மல்லாட்ட வந்து நாட்டு விட்டு நத்தையா அப்புறம் நல்லா நாத்து விடுறாங்க. ஏய் நீ பயிர் வைக்கிறதுல பெரிய சீமான இருக்கு. ஐயா இவங்களால வரி கட்ட முடியாது. நாட்டு விட்டே கிளம்புறாங்க. ஐயா கிட்ட போய் உங்களுக்காக போய் ஐயா கிட்ட பேசி உங்களுக்கு 2 வரி தள்ளுபடி பண்ணி விட்டுறேன். ஆமா 1 வரி தள்ளுபடி 2 வரி தள்ளுகிறேன். ஜனவரி பிப்ரவரி ஜனவரி மாசத்துல வர வரியும் பிப்ரவரி மாசத்துல வரியும் உங்களுக்கு 2 வரி தள்ளுபடி பண்ணி விட்டுறேன். சங்கு பிடிக்குது பழுந்து ஆளுக்கு அது இல்லப்பா நீ வரி தள்ளுபடி சொல்லல. ஐயா நீங்க வரி தள்ளனாலும் ஆனா காட்டுல மிருகம் அடியணும். அழிஞ்சாதான் நாட்டு நீங்க வெட்டிக்கு போகணும். நீங்க கேட்கலாம் நாங்க எப்படி இதுக்கப்புறம் வாழ எடுத்தோம் எங்க வெளிய குடும்பம் எடுத்து பயிர் வச்சு சொல்லுங்க. உங்க வரியா பெருசா இருக்குங்க நம்ம வேற இருக்குது அதை எடுத்து பயிர் வச்சு சாப்பிட்டு இருக்க. உங்களுக்கு தேவையானது நாட்டுக்கு போய் ஐயா வந்து காட்டுக்கு போய் விளங்குறதுக்குலாம் ஈக்கணும். போய் சேருங்க போங்க. ஆமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறீங்களா?